அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற அல்ஹிதாயா அரபி மதரசாவுடைய மாணவ மாணவிகளே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எது சத்தியம், என்ற தலைப்பு எனக்கு இங்கு தந்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டுகின்ற நாம், முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் சமுதாயத்தில் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கம் இல்லாத எத்தனையோ பிதுஅத்தான காரியங்கள், ஷிர்கான காரியங்கள், இன்னும் சொல்ல போறா இருந்தா மார்க்கம் என்ற பெயரில் மட்டுமில்லை, அதுதான் மார்க்கம் என்று நினைத்து கொண்டு மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த காரியத்தை அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தப்பாக மாறாக செய்தால் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்களோ, அல்லாஹ் சொல்கின்றானோ, அந்த காரியத்தெல்லாம் நம் சமுதாயத்தில் தெரியாமல் அறியாமல் மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். எது மார்க்கம், எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம் என்பதை விளங்கிக் கொள்வதற்குத்தான், புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தலைப்பை எனக்கு தந்திருக்கின்றார்கள். மறுமை என்ற வாழ்க்கைக்காக வேண்டிதான், நரகத்துடைய பாதுகாப்புக்குத்தான் வணக்கம் என்ற காரியத்தை, அமல் என்ற காரியத்தை ஏராளமாக நாம் செய்கின்றோம். அப்படி செய்கின்ற நம் சமுதாயத்தில் அந்த வணக்கம் அல்லாஹ் சொன்னதாக இருக்குகின்றதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இருக்குகின்றதா என்பதை சிந்திக்க நாம் மறக்குகின்றோம். மார்க்கம் என்று யார் எதை சொன்னாலும் சரி, அப்படியே தலையை ஆட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டு போகின்றோம். இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படாததா? இந்த மார்க்கத்தில் ஏதாவது சட்ட திட்டங்களை சொல்ல வேண்டி குறை இருக்கின்றதா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மார்க்கத்தில் ஏதாவது தெளிவு இல்லாம கொடுத்து போயிட்டாங்களா? கிடையாது. அல்லாஹ் அழகா சொல்கின்றான் குர்ஆன்ல, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். மக்களே, இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. எங்க எதையெல்லாம் சொல்லணுமோ, எது எல்லாம் ஹலால், எது எல்லாம் ஹராம், எது எல்லாம் நன்மை, எது எல்லாம் தீமை, எதை செஞ்சா சொர்க்கம், எதை செஞ்சா நரகம் என்ற இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை, வழிகாட்டுதலை அல்லாஹ் குறையில்லாமல் முழுமைப்படுத்தி விட்டான். இதுல இனிமே யாராவது ஏதாவது சட்டத்தையோ சேர்ப்பதற்கு அனுமதி இல்லை. சேர்த்த சட்டத்தை குறைப்பதற்கு அவர்களுக்கு ரூல்ஸ் இல்லை, அனுமதி இல்லை என்ற செய்தி அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், மக்களே, உங்களை வெள்ள வெள்ளேர்னு ஒரு பாதையில விட்டு செல்கின்றேன், அதுல இருட்டு கூட லைலுகா க நகாரிகா, அதுல இருட்டு கூட பகலை போன்று இருக்கும். எல்லா மசாயிலுக்கும், தொழுகைக்கு உண்டான விளக்கங்கள், நோன்புக்கு உண்டான விளக்கங்கள், ஹஜ்ஜி சக்காத்துக்கு உண்டான விளக்கங்கள், ஏன் நம்ம வீட்டில் நடத்துற திருமணத்துக்கு உண்டான சட்ட திட்டங்கள் எல்லாமே
வெள்ளை வெள்ளையர்னு உள்ள பாதை மாதிரி. அதுல நீங்க இருட்ட பார்த்தா கூட பகலை போன்று இருக்கும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போ மார்க்கத்துல எந்த ஒரு காரியமும் தெளிவு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவ்வளவு தெளிவாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனா நாம அதை பார்க்க மறுக்குகின்றோம், அதை சிந்திப்பதற்கு நாம் பின்வாங்குகின்றோம். மார்க்கம் என்று யார் எதை சொன்னாலும் சரி, சாதாரணமா நீ எடுங்க, பெருநாள் தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். பெருநாள் தொழுகையில எத்தனை பிதுஅத்தான காரியங்கள் செய்கின்றார்கள். பெருநாள் தொழுகை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க? அதிகப்படியான 12 தக்பீரோடு 2 ரக்காத். பெருநாள் தொழுகைக்கு முந்தியும் சரி பிந்தியும் சரி எந்த ஒரு தொழுகையும் இல்லை. 2 ரக்காத், அதிகப்படியான தக்பீர் 12, திடல்லத்தான் தொழுகணும். அனைத்து பெண்களும் அந்த திடல் தொழுகையில் ஆண்களோடு சேர்ந்து பின் சஃபில் நின்று கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா, பெண்களை குறிப்பிடும் போது தொழுகை கடமை இல்லாத பெண்களும் வரணுமா. திரை மறைவில் இருக்கின்ற பெண்கள், கன்னி பெண்கள், தொழுகை கடமை இல்லாத மாதவிடாய் பெண்கள் முதற்கொண்டு வரணும். கடமை இல்லாத பெண்கள் மட்டும் தொழுகையில கலந்து கொள்ளாம துஆக்கல்ல மற்ற மகிழ்ச்சியான காரியங்கள்ல அவர்கள் ஈடுபாடு கொள்ளணும். ஆனா என்ன சொல்றாங்க, எல்லாரும் கண்டிப்பாக தொழுகும் திடலுக்கு வரணும், ஆண்களை பின் தொடர்ந்துதான் தொழுக வேண்டும். இந்த சத்தியத்தை நம்ம செய்யறோமா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த மார்க்கத்தை நபி எப்படி கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் இதே பத்தமடையில திடல் தொழுகை ஆரம்பிக்கும் போது, பெண்களை திடலுக்கு வர வைக்கும் போது அதை தவறாக விமர்சனம் செய்தார்கள். என்னப்பா பொம்பளை எல்லாம் தொழுகிற இடத்துக்கு கூட்டு போறானுவோ? இதுதாங்க சத்தியம், இதுதான் மார்க்கம். பெண்கள் வந்து தனியாக தொழுவதற்கோ, மதரசாவில் தொழுவதற்கோ, வீடுகளில் தொழுவதற்கோ பெருநாள் தொழுகையை பொறுத்த மாட்டிலும் அனுமதி கிடையாது. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற செய்தி முஸ்லிம்ல இடம் பெறுகின்றது. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த 2 பெருநாள்ல ஹஜ் பெருநாள் எடுத்துக்கிடுங்க. குர்பானி கொடுக்கிறோம்ல, ஹஜ் பெருநாள்ல முக்கியமான ஒரு சுன்னத்தான வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் எது? குர்பானி. அல்லாஹ்வுக்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயார் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக நாம் பிராணிகளை அறுக்கின்றோம் தொழுகைக்கு பிறகு. அதுல நிறைய சட்டங்கள் நம்ம மக்களுக்கு தெரியும். இந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? கால் நொண்டியா, கண் குருடா, ஏதாவது புண்ணு கண்ணு இருக்கா, ஏதாவது கண்ணுக்கு தெரிகின்ற காயம் இருக்கா, கொம்பு கிம்பு உள்ளே இருந்து உடைஞ்சிருக்குதா, மெலிஞ்சிருக்குதா? ஏன் நமக்கு தெரியும். இது போன்ற ஆடுகளை கொடுக்க கூடாது. மார்க்க சட்டம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க குர்பானிக்காக கொடுக்கிற பிராணி இருக்குத, குறை உள்ள பிராணியை கொடுக்காதீங்க, நொண்டிய கொடுக்காதீங்க, கண்ணு குருட கொடுக்காதீங்க. மெலிஞ்சி போய் எலும்பு தோலமா இருக்குமே அந்த ஆடுகளை, அந்த மாடுகளை கொடுக்காதீங்க. கண்ணுக்கு தெரிகின்ற அந்த குறை இருக்குமே அந்த ஆடுகளை கொடுக்காதீங்க. நம்ம பெண்கள், நம்ம ஆண்கள், நம்ம சகோதரர்கள் அதெல்லாம் கவனமா இருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியை பார்க்க போது நினைச்சுவாங்க, நல்லா உத்து உத்து நடக்க விட்டு பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க, கொம்ப பார்ப்பாங்க. ஏன் அப்படி பார்க்கிறோம்?
அப்பந்தான் நம்மளுடைய இந்த குர்பானுடைய நன்மை மறுமையில் கிடைக்கும். அதை பார்க்கிற நம்ம அந்த குர்பானி கொடுத்த பிறகு அந்த தோலை ஏழைக்கு கொடுக்க வேண்டும் என்று நபிகள் சொன்னாங்களே, அதை பார்க்கிறோமா? நபிகள் சொன்னாங்களங்க, உங்களுடைய குர்பானுடைய பிரானுடைய கழுத்துல போட்டிருக்கின்ற கயிறு அது முதற்கொண்டு ஏழைக்கு தர்மமாகத்தான் கொடுக்கணும். ஆட்டுக்குட்டியை அறுக்கிறார, ஆட்டுக்குட்டியை உரிக்கிறார, அவருக்கு அந்த பிரானுடைய தோலை கூலியா கொடுக்காதீங்க, ஏழைக்கு தர்மமா கொடுங்க. நம்ம ஊர்ல எத்தனை ஆயிரம் மக்கள் குர்பானி கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 2000 ஆடுகளுக்குமே நம்ம ஊர்ல குர்பானி கொடுக்கறாங்க. அந்த குர்பானுடைய பிராணியை வாங்கும் போது உள்ள கவனம், அந்த தோல் நபி சொன்ன மாதிரி ஏழைக்குத்தான் சென்று அடைகின்றதா என்பதை பார்த்தோமா? பள்ளி வாசலுக்கு கொடுக்கணும். ஆனா பள்ளி வாசல்ல உள்ளவங்க அந்த தோலை வாங்கி அதை விற்று அந்த காசை ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்யணும். பள்ளி வாசலுக்கு அந்த காசை சேர்ப்பதோ, அதை வைத்து நிர்வாகம் பண்றதோ, அதை வைத்து அஜரத்துக்கோ மோதினாருக்கோ சம்பளம் கொடுப்பதோ கூலி கொடுக்க கூடாது. அப்படி அந்த தோலை கூலிக்கு பயன்படுத்தணும்னா, சம்பளத்துக்கு பயன்படுத்தணும்னா, நிர்வாகத்துக்கு பயன்படுத்தணும்னா அந்த குர்பானியே செல்லாதுங்க. பள்ளி வாசல்ல வேலை செய்யற அந்த அஜரத்துக்கோ மோதினாருக்கோ போனஸ் அது கொடுக்க கூடாது. முழுக்க முழுக்க ஏழைக்கு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த குர்பானுடைய தோல்ல வருகின்ற லட்சக்கணக்கான பணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் எத்தனையோ இல்லாத எளிய மக்களுக்கு, நோயில் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு, மருந்து வாங்குவதற்கு கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு, பட்டினியும் பசியுமா கிடக்கிற மக்களுக்கு தேடி தேடி விசாரிச்சு அந்த காசை சரியாக கொடுக்கின்றோம். இதே நம்ம ஊர்ல இந்த வருடமும் கடந்த ஒரு சில வருடமும் அந்த தோல் காசை நம்ம ஊர்ல உள்ள ஏழை மக்கள் கொடுத்திருக்கிறோம். 152 தோல் தான் பிரிஞ்சுது. நாங்க போய் வீடியோ தோல்லாம் கேட்கல. நம்ம மறுக்கசை தேடி தோலை கொடுத்து விட்டவங்க. 152 தோல், மாட்டு தோல் 3, 16,000 ரூபாய். 16,000 ரூபாய். மருத்துவத்துக்கு கஷ்டப்படுகின்ற, நோய்க்கு கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு, அந்த 4 குடும்பங்களுக்கு அதை பங்கு வைத்து கொடுத்தமே, அந்த மக்கள் துஆ செய்வாங்கள. தோலை கொடுத்த உங்களுக்கு அந்த துஆவும் சேரும். நபி சொன்ன அடிப்படையில் நீங்கள் சரியான முறையில் குர்பானி கொடுத்திருக்கிறீங்க, அந்த நன்மையை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வாங்கலாம். இதானங்க சத்தியம், இதான உண்மை. ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கா? தமிழகத்தில் பெரும்பான்மையான பள்ளி வாசல்ல யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, சத்தியத்தை சொல்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய சொந்த கருத்து இது இல்ல. கேட்கிற என் அன்பான சகோதரர்களே, இதை நீங்க கேட்கும் போது வெறுப்பா கேட்காதீங்க. இது தௌஹீத் ஜமாத்துடைய சொந்த கருத்து கிடையாது. தௌஹீத் ஜமாத்துடைய சொந்த கருத்து இருந்தா அதை ஏற்க தயார் வேண்டாம். தௌஹீத் ஜமாத்துடைய சொந்த கருத்துன்னா அதை தூக்கி போட்டுருவோம். இது அல்லாஹ்வுடைய கருத்து, நபியுடைய கருத்து, நபியுடைய செய்தி. வணக்கம் என்பது மறுமையில் அல்லாஹ்ட்ட கூலி வாங்க செய்யறோமா, மக்கள் பார்வைக்கு செய்யறோமா? சிந்தித்து பாருங்க. கூலி வாங்குறதுக்கு செய்தா இருந்தா நம்முடைய வணக்கத்துக்கு பின்னணியில் யார் இருக்கணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு மார்க்கத்தை நம்ம மக்கள் சரியா சொல்லாதான் தானங்க, சத்தியத்தை மக்கள்கிட்ட சரியா சொல்லாத விளைவு தானே. இன்னைக்கு இந்த மோடிலாம் மார்க்கத்தை பேசுறான். நரேந்திர மோடி இருக்கானே, இவன் இன்னைக்கு மார்க்கத்தை பேசுறது காரணம் யாரு? குர்ஆனுடைய சட்டத்துல, ஷரியத்துல கை வைப்பதற்கு காரணம் யாரு? மார்க்கத்தை தப்பாக சொன்ன நம் மக்கள்ல உள்ள ஒரு சிலர்கள்.
நம்ம மார்க்கத்தில் இருக்காங்க தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு 3 தலாக்க ஒரே நேரத்தில் சொன்னா அது செல்லுபடி ஆகும்னு நம்ம மார்க்கத்தில் இருக்கா? நபி சொன்னாங்களா? குர்ஆன்ல இருக்கா? கிடையாது. ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு முஸ்லிமான பெண் கணவன் மனைவியா இருக்கும் போது இந்த கணவனுக்கு பொண்டாட்டிய பிடிக்கல, பிரச்சனை, சண்டை, அங்க சண்டை சச்சரவுன்னா அந்த விவாகரத்து முறையை இஸ்லாம் எப்படி சொல்லுது? தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு 3 தடவைலப்பா, 3000 தடவை சொன்னாலும் அது ஒரு தடவை தான். அது சொன்னோன்னு திருமணம் முடிஞ்சிடாது. 3 மாதம் இந்த பெண்மணி காத்திருக்கணும். 3 மாதத்துக்குள்ள சண்டை போட்ட இவர்கள் சமாதானமா ஆயிட்டாங்கன்னா சேர்ந்து கொள்ளலாம். அந்த தலாக்க கூட அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? கடிதத்தில் சொல்லக்கூடாது, லெட்டர்ல சொல்லக்கூடாது, போன்ல சொல்லக்கூடாது, வீடியோ கான்பரன்ஸ் சொல்லக்கூடாது, மெயில சொல்லக்கூடாது. நேருக்கு நேரா 2 சாட்சிகளை வைத்து சொல்ல வேண்டும். அப்பதான் செல்லும். வாஷிது தவை ஆதிலின் மின்கும், உங்கள நீதமான 2 சாட்சிகளை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள். அப்படி சொல்கின்ற அந்த தலாக்கோடு திருமணம் முடியாது. 3 மாதம் அந்த பெண் காத்திருக்கணும். அது கடையில சமாதானம் ஆயிட்டாங்கன்னா சேர்ந்து கொள்ளலாம். சேர்ந்துக்கிட்டாங்க, அப்புறம் சண்டை வருது. அடுத்தாப்புல என்ன? தலாக்கு. அந்த 2வது தலாக்கிலையும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி அந்த மனைவி 3 மாதம் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க, சேர்த்து கொள்ளலாம். 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னா சேர்ந்து கொள்ளலாம், மார்க்க அனுமதிக்குது. அதுக்கப்புறம் சேர்றாங்க, அதுக்கப்புறம் சண்டை. 3வது தலாக்கள தான் அது விவாகரத்தா ஆகும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுதே. நபி சொல்றாங்களே, இஸ்லாம் கூறுகின்ற தலாக்கு சட்டம் இதுதானே. உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம் இஸ்லாத்துல உள்ள விவாகரத்து சட்டம் தான். ஆனா இத விளங்கிக்கிட்டே நம்ம மக்கள்ல ஒரு சிலர்கள் மதுகபுங்கிற பெயர்ல, ஊருங்கிற பெயர்ல தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு 3 தடவை சொன்னா செல்லுபடி முடிஞ்சு போச்சு, திருமணம் ரத்து என்று சொல்றாங்களே. லெட்டர்ல சொல்லுகின்ற தலாக்கு, போன்ல சொல்லுகின்ற தலாக்கு, மெயில்ல சொல்லுகின்ற தலாக்கு, இதெல்லாம் செல்லுபடி ஆகும் என்று தவறாக மார்க்கத்துக்கு முரணாக கொடுக்கிற இந்த தகவல்ல தான் இன்னைக்கு மோடி நம்ம மார்க்கத்தில் கை வைக்கிறான். நம்ம மார்க்கத்தில் எவனாவது பல்லு போட்டு பேச முடியுமாங்க? இந்த குர்ஆன்ல முன்னும் பின்னும் முரண் கிடையாது, தவறு கிடையாது. அல்லாஹ் சொல்றானே, இதுல ஹக்கு கரெக்டா இருக்கும். மனித சமுதாயத்துக்கு தேவையான அத்தனை சட்டத்தையும் சரியாக சொல்லப்பட்ட குர்ஆன். ஏன் சொல்றோம்னா, மார்க்கத்தை நம்ம சரியா குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸ் அடிப்படையில், இது நம்மளுடைய வழிகாட்டு குர்ஆன் ஹதீஸாங்க. மனுஷன் கிடையாது இங்க, தனி மனித வழிபாடு கிடையாது. இப்பவும் சொல்றோம், இதுக்கு முந்தியும் சொன்னோம், இன்ஷா அல்லாஹ் இனி வருகின்ற காலத்தில் சொல்லுவோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறவர்கள் சாகிற வரைக்கும் எங்களுடைய முன்மாதிரி, எங்கள் ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அதே மாதிரி நீங்க தனி மனுஷனை வழிபடுறீங்க, தனி மனுஷன் வெறி. நீங்க தப்பு செஞ்சாரு, தவறு செய்தாரு, யாருன்னு பார்க்கலைங்க இந்த ஜமாத்து. இந்த மாதிரி ஒரு ஜமாத்தை நீங்க காட்ட முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எந்த இயக்கத்தில் கெடுங்க. நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை இயக்கம் இருக்கு, எத்தனை ஜமாத் இருக்கு. செய்யற தப்பெல்லாம் மறைச்சு மறைச்சு வைப்பாங்க. அவரு தலைவர் செஞ்சுட்டாருன்னா நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாதுப்பா, அவர் இல்லாட்ட இயக்கமையாது, அவர் இல்லாட்ட ஜமாத்தியாது, அவருக்கு தப்ப கூட்டம் வருது அப்படின்னு தலைவர் செய்கின்ற தவறுகளை, தலைவர் செய்கின்ற அக்கிரமத்தை மூடி மறைப்பார்கள் தொண்டர்கள், இயக்கத்துடைய மற்ற நிர்வாகிகள். ஆனா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாருங்க, நீங்க எங்க இந்த தலைவரை காட்டிலும் அறிவில கூடியோர் உண்டா என்று எண்ணுகின்ற அளவுக்கு
அவருக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்தானா கொடுக்கலையா? அந்த அளவுக்கு மார்க்கத்துடைய திறமை அல்லாஹ் கொடுத்தானா கொடுக்கலையா? அப்படி கொடுத்திருந்தாலும் தப்பு செய்தால், தவறு செய்தால் நாங்கள் யாரையும் பார்க்க மாட்டோம், தூக்கி போடுவோம். இங்கு தனி மனித வழிபாடு கிடையாது. இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், இவர் சொன்ன மறு பேச்சு இல்ல அப்படிங்கிற பேச்சு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல கிடையாது. தவறு செய்தால் யாருன்னு பார்க்க மாட்டோம், இந்த ஜமாத் பார்க்காது. அதன் நிதர்சனமாக நீங்க கடந்த காலங்கள்ல நிறைய செய்திகளை பார்த்திருப்பீங்க, செய்திகளை கேட்டிருப்பீங்க. இந்த ஜமாத்துல ஒரே ஹீரோ அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் ஹீரோ. அதுக்குத்தான் எல்லாரும் வந்திருக்கீங்க. இங்க தனி மனிதனுக்கு கூட்டம் கூடாது, தனி மனிதனுடைய வழிபாடு கிடையாது, தனி மனிதனுடைய புகழ்பாடு கிடையாது. ஏன்? அது வழிகேட்டுல கொன்றும், அது வழிகேட்டு கொண்டு சென்றும். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய தமிழகத்துல இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், அந்த மதுகப்பு கரெக்டா இருக்கும், இந்த மதுகப்பு கரெக்டா இருக்கும், நம்ம எல்லாரும் ஊர்ல செய்யறோம் அது கரெக்டா இருக்கும். இப்படி போனதுதான் நிறைய வழிகேடு. இன்னைக்கு மார்க்கத்துக்கு முரணாக நிறைய தவறுகள் நடக்கு. ஜும்மா விடுங்க, நீங்க ஜும்மா எப்படிப்பட்ட ஒரு தொழுகைங்க? இதுல 2 பாங்கு இருக்கா? எவ்வளவு நாளா கேட்கிறோம் தௌஹீத் ஜமாத், ஆதாரம் இருக்கு, 2 பாங்கு இருக்குன்னு எடுத்து சொல்லுங்க. நாளைக்கு நம்ம 2 பாங்கு சொல்லிடுவோம் வருகின்ற ஜும்மாவுல. நபிகள் நாயகத்துடைய காலத்துல, அபூபக்கர் சித்திக்குடைய காலத்துல, உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஜும்மாவுல இமாம் மெம்பர் படியில ஏறிய பிறகு சொல்லப்பட்ட ஒரு பாங்கு மட்டும்தான். இன்னைக்கு 2 பாங்கு சொல்றோமா இல்லையா? இந்த 2 பாங்கு மார்க்கத்தில் இருக்கான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபகுர் ரத்துன். நான் சொல்லித் தராத அடிப்படையில வணக்கத்தை நீங்கள் அமைத்துக் கொண்டால், நான் ஒரு பாங்கு சொல்லியிருக்க ஜும்மாவுல, நீங்க 2 பாங்கு சொன்னா அந்த வணக்கம் அல்லாஹ்ட்ட மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும். எத்தனை மாறுங்க? பெருநாள் தொழுகிறான் 12க்கு 6 தக்பீர், ஜும்மாவுல ஒரு பாங்குக்கு 2 பாங்கு, தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா. எத்தனை மார்க்க சட்டங்கிற பெயர்ல, மதரசாங்கிற பெயர்ல சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறீங்களா? நன்மை யாரு செய்யலாங்க? அல்ஹம்துலில்லாஹ், நன்மை நடக்கட்டும். மதரசாங்கிறது ஒரு நல்ல நன்மையான காரியம். ஆனா அந்த மதரசாவில சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும்ல. என்ன சொல்லி கொடுக்கிறிய? கண்ணாடியை பார்க்கும் போது ஓதும் துவா, பால் குடிச்ச பிறகு ஓதும் துவா, குர்ஆனை விரித்து வைத்தா ஷைத்தான் ஓதிடுவான். எங்க இருக்கு இதெல்லாம்? இதெல்லாம் மார்க்கமாக எங்க? ஆம்பளைக்கு ஒளி செய்யற முறை வேற, பொம்பளைக்கு ஒளி செய்யற முறை வேற. தொழுகையின் சட்டம் ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி. ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஹதீஸ காட்டுங்க. தாய்மார்களே, இங்க கூடி இருக்கிறீங்களா, நீங்க கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையினுடைய சட்டத்தை, ஒளி செய்யற சட்டத்தை ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா சொல்லி கொடுத்தாங்களா? உஸ்வத்துன் ஹஸனா. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்து காரியத்திலும் ரோல் மாடல். அது தொழுகையிலும் ஒண்ணுதான், ஒளிச்சலும் ஒண்ணுதான், ஒரே சட்டம் தான். நீங்க அப்படித்தானே மசாலா பிரிச்சு பிரிச்சு கொடுக்கிறோம். ஏங்க, ஒரு சாதாரண விஷயங்க, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லணும். எல்கேஜி புள்ள சொல்லணும் சாப்பிடும் போது என்னமா? பிஸ்மில்லா. மதரசாங்கிற பேர்ல என்ன சொல்லி கொடுக்கிறீங்க? பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா. இது ஹதீஸ் இருக்குதா? ஏங்க, நன்மைங்கிற பெயர்ல பித்அத்தை கலந்து நபிகள் நான் சொன்னாங்களே, ஒவ்வொரு பித்அத்து வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு அழைத்து செல்லும். கேட்டா நீ நினைச்சீங்க அது கூடுவோம், அதெல்லாம் உண்டு, இதெல்லாம் உண்டு, சும்மா வாய்க்கு வந்தபடி. அல்லாஹ் சொல்கின்றான், வலா தக்கூலு லிமா தசிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப்.
நீங்க பாட்டுக்கு உங்க நாக்குக்கு வந்த மாதிரி இது கூடும் இது கூடாதுன்னு விட்டு அடிக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றாங்க, உங்க நாக்குக்கு வந்த மாதிரி இது கூடும் இது கூடாதுன்னு விட்டு அடிக்காத, மார்க்கத்துல இட்டு கட்டாத. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நீ இட்டு கட்டின, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இட்டு கட்டக்கூடியவர்கள் மறுமையில் வெற்றி பெற மாட்டார்கள். குல் அத்த அல்லிமுன் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறியா என்று கேட்கின்றான். அப்ப சத்தியத்தை கரெக்டா சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வுடைய கல்வி மக்களுக்கு முக்கியம். மார்க்க கல்வி அவசியம். மதரசா நடத்துங்க. 100 இல்ல 200 பேர் 1000 பிள்ளைகளுக்கு ஓதி கொடுங்க. ஆனா அந்த கல்விய அல்லாஹ் சொன்ன மாதிரி கற்றுக் கொடுங்க. மக்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் வீண் விரயம் பண்ணி கல்விங்கிற பெயர்ல நபிக்கு மாற்றமா சொல்லிக் கொடுத்து அந்த மக்களை, அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை ஏன் நரகத்துக்கு தயார்படுத்துறீங்க? உங்களை நம்புறாங்கல்ல, நம்ம ஜமாத்து சரியா பண்ணோம், நம்ம ஊர்ல நம்ம ஜமாத்து பெரிய ஜமாத்து, பெரிய முஹல்லா, அங்க பெரிய 7 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் ஓதுன ஆலிமா இருக்கிறாங்க, சரியா சொல்லுவாங்கன்னு நம்புறாங்களே, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யலாமா? அந்த நம்பிக்கைக்கு மாற்றம் பண்ணலாமா? ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சொல்கின்ற செய்கின்ற எந்த ஒரு வணக்கத்துக்கும், மார்க்கம் என்ற எந்த ஒரு காரியத்துக்கும் குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் நாங்கள் ஆதாரத்தை தூக்கி போடுகின்றோம். அல்லாஹ்வே சொல்றான், நீ மார்க்கத்துல எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவங்கள்ட்ட ஆதாரம் கேளுங்க. அல்லாஹ் இவங்க சொல்லுவாங்க, ஆதாரம்லாம் கேட்கக்கூடாது, ஆதாரம் கேட்கறது ஷைத்தான். ஆதாரத்தை கேட்டா என்னது? ஆதாரம் ஷைத்தான் தானே கேட்கும். எந்த காலத்துல ஆதாரம் ஷைத்தான் கேட்டுச்சு சொல்லுங்க? நபிகள் நாயகத்துடைய காலத்துல சஹாபாக்கள் கேட்கலையே ஆதாரத்தை. சஹாபாக்கள் எத்தனை சஹாபாக்கள் ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் பண்ணும்போது நீங்க சொல்ற இந்த செய்திக்கு ரசூலுல்லாஹ் ஆதாரம் இருக்கா, நபிகள் நான் சொன்னாங்களா அப்படி கேட்கலையா? அல்லாஹ் சொல்றான், ஆதாரத்தை கேளுங்க. ஜும்மாவுக்கு 2 பாங்கு, பெருநாள் தொழுகைக்கு 6 தக்பீர், ஆட்டு குர்பானுடைய தோள்களை அது பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்கு பயன்படுத்திக்கலாம், சம்பளம் கொடுத்துக்கலாம், இப்படி சொன்னாங்கன்னா ஆதாரத்தை கேளு மார்க்கத்துல. அப்படி ஆதாரம் தரலன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபைல்லம் நஸ்தஜீபு லக்க ஃபைலம் அன்னமா யத்தபிஉன அஹ்வாகும். அவர்கள் உங்களுக்கு மார்க்கத்தின் ஆதாரத்தை கொடுக்கல, அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள். அல்லாஹ் தெளிவா சொல்றான் பாருங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு குர்ஆன்ல இருந்து நபி வழியில இருந்து ஆதாரத்தை கொடுக்கலன்னா, அவன் உழைப்பி அடிச்சாமனா, அவன் மாத்தி மாத்தி பேசினாமனா, ஊர் கட்டுங்கிற பெயரை சொன்னாமனா, அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னமா யத்தபிஉன அஹ்வாகும். அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள், மார்க்கத்தை பின்பற்றவில்லை. மனோ இச்சை எவன் பின்பற்றுகின்றானோ அல்லாஹ்வுடைய வழியை விட்டு அவனை விட அநியாயக்காரன், அவனை விட வழி கட்டவன் வேற எவனும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான். ஆக கண்ணியமிக்க தாய்மார்களே, பெரியோர்களே, என் ஜமாத்தார்களே, இளைஞர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு செய்தியை சொல்லுது என்று சொன்னால், நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ள கருத்தை சொல்கின்றோம், சத்தியத்தை சொல்கின்றோம். சத்தியம் என்பதற்கு எங்களுடைய சொந்த கருத்து இல்ல, குர்ஆனின் கருத்து, ஹதீஸின் கருத்து. அல்லாஹ் சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ் சொல்றத கேளு, தூதர் சொல்றத கேளு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, தூதர் கட்டுப்படு. வலா துபித்துலு அமாலக்கும், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து உங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். சத்தியம் என்பது, ஹக் என்பது, நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வது என்பது குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் சொன்ன அடிப்படையில, தூதர் சொன்ன அடிப்படையில வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் ஊரில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தல்வானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.